जगह से अच्छा। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। हम बुलबुले हैं इसकी ये गुलसिता हमारा हमारा सारे जगह से अच्छा। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमां का। पर्वत वो सबसे ऊंचा हमसाया आसमां का। मौसम गई हमारा होता दुआ हमारा हमारा सारे जगह से अच्छा। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। गोदी में खेलती है जिसकी हजारों नदियाँ। गोदी में खेलती है जिसकी हजारों नदियाँ। गुलशन है जिनके गम से गुलशन है जिनके गम से। रस के बिना हमारा हमारा सारे जगह से अच्छा। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। मजहब नहीं दिखाता आपस में बैर रखना। मजहब नहीं सिखाता आपस में बैर रखना। हिंदी है हम हिंदी है हम हिंदी है हम वतन के। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। हिंदुस्ता हमारा हमारा सारे जगह से अच्छा। सारे जगह से अच्छा। हिंदुस्ता हमारा। மேடங்க மேடங்க மேடம் மேடம் வாங்க மேடம் டைம் ஆயிடுச்சு. யார் அனௌன்ஸ் பண்ணி யாரு? இங்கே வரேன் இங்கே வரேன்.
நம்முடைய தாய் திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் முகமாக திருவிதாமூரை இஸ்லாமிய மாதிரி பள்ளியினுடைய மாணவ செல்வங்களும் ஆசிரியர்களும் நிர்வாக பெருமக்களும் ஒரு விழிப்புணர்வு பேரணியாக அஞ்சுவல்லா முஸ்லீம் ஜமாத்திலே வந்தடைந்தார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு முதலாவதாக உங்களை எல்லாம் வரவேற்று, கல்வி என்பது இந்த காலகட்டத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதிலே இஸ்லாமிய மாதிரி பள்ளியினுடைய அர்ப்பணிப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது, இணையில்லாதது. அந்த அளவிற்கு கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஒரு தரத்தை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மாதிரி பள்ளி மென்மேலும் வளர வேண்டும், சிறப்படைய வேண்டும் என்று அந்த வல்லவன் இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக மாணவர்கள் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இங்கே குறிப்பிட்டிருந்தேன், ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது விளைச்சல் இல்லாத நிலத்துக்கு சமம். ஒரு விளைச்சல் இல்லாத ஒரு நிலம் நம்மிடத்திலே இருந்தால் எந்த பயனையும் கொடுத்தாலோ அதே போன்று ஒழுக்கம் இல்லாத கல்வி ஒரு மனிதனை மேன்மையடைய செய்யாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தை மனதிலே கொண்டு வருங்கால சந்ததிகளாகிய நீங்கள் இந்த தாய் திருநாட்டை தலையிலிருந்து வாழ செய்ய வேண்டிய ஒரு சமூகம், இளைய சமூகம். இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் போதையினாலும் இன்ன பிற செயல்களினாலும் இழிவான நிலைக்கு ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு பெற்றோர்களும் அதிலே மாணவர்களுடைய கண்காணிப்பிலே கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களோடு மாணவ செல்வங்கள் குறைந்த நேரத்தை செலவிடுவார்கள், ஆனால் பெற்றோர்களோடு அதிகமான நேரத்தை செலவிடுவார்கள். அந்த அடிப்படையிலே சின்ன வயது முதலேயே நீங்கள் ஒழுக்கமான கல்வியையும் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் வேண்டியவனாக என்னுடைய கல்வி தந்தை அன்பு மாமா உதுமான் மெய்தீன் அவர்கள் இங்கே இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான திருவிதாங்கோடு அஞ்சு வண்ணம் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, பொதுமக்களே, மாணவ கண்மணிகளே, ஆசிரியர் பெருந்தகைகளே, அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 6/6/1993 அன்று இந்த இஸ்லாமிய மாதிரி பள்ளியினுடைய ஆரம்பம் இதே அரங்கத்தில் அமைந்தது. மாஷா அல்லாஹ், அது ஒரு பெரிய நினைவு, மறக்க முடியாத நினைவு. ஹஜ்ஜி பெருநாளுடைய அடுத்த நாள், ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி இங்கு விழா நடக்கும், 4 நாட்கள் விழா நடக்கும். அப்போது இங்கே செயலாளராக இருந்த மர்ஹூம் எஸ்எம் ஹசன் அவர்கள் எங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து அந்த பந்தல் மற்றும் ஒலி அலங்காரத்தை ஒரு நாள் கூட நீட்டி வைத்து கோலாகலமாக அந்த சிறப்பு விழா நடந்தது. அது எங்கும் மறக்க முடியாது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதை முன்னிட்டு இந்த இஸ்லாமிய மாதிரி பள்ளிக்கு இந்த திருவிதாங்கூர் ஐக்கிய ஜமாத்தும் திருவிதாங்கூர் முஸ்லீம் ஜமாத்தும் திருவாங்கூர் முஸ்லீம் ஜமாத்தை சார்ந்த ஜனாப் மாயின் சாஹிப் அவர்கள் அப்போது செயலாளராக இருந்தார்கள். இந்த ஹசன் சாஹிப், மாயின் சாஹிப் என்பவர்கள் இஸ்லாமிய மாதிரி பள்ளியில் 2 தூண்களாக இருந்தார்கள். அதை என்றும் மறக்க முடியாது. ஆண்டவனுடைய கிருபையாக இந்த பள்ளி நல்லெண்ணத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இந்த விரிவடைந்து நமது மாவட்டம் மட்டுமின்றி ஒரு 31-32 பள்ளிகளை இதே, அதாவது அவங்க குறிப்பிட்டது போல் மார்க்க கல்வி ஒழுக்க கல்வியும் சேர்ந்த கல்வி, அந்த கல்வி தான் நாம் அங்கீகரிக்க வேண்டிய கல்வி. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு 32 பள்ளிகள் தமிழகம் துவக்கப்பட்டன. மாஷா அல்லாஹ், இன்று இதை பின்பற்றி, அதாவது நமது திருவிதாங்கூருக்கு வருகை தந்து திருவிதாங்கூர் பள்ளியை பார்த்து முன்மாதிரியாக இன்று தமிழகம் வந்தும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் நம் பள்ளிகளை விட பெரிய அளவில் பெரிய பள்ளிகளாக உருவாகிவிட்டன. இதுக்கெல்லாம் தளம் அமைத்து கொடுத்தது, வித்து ஊன்றியது இந்த திருவிதாங்கூர் ஊருக்குதான் என்பதை என்றென்றும் மறக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அதற்கான நன்மைகள் நம் அனைவருக்கும் தருவான். இன்று
சுதந்திர திருநாளை முன்னிட்டு, நம்ம இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ஊர்வலம் நடைபெறுகிறது. இதேபோல் சுமார் 15 வருடங்களுக்கு முன்பும் இவ்வாறு ஒரு ஊர்வலம் நடத்தினோம். இதே போன்று இங்கு அவர்களுக்கு குழந்தைகளை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு குளிர்பானம் வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து திருவிழாவோடு முஸ்லிம் ஜமாத் சின்னப்பட்டியிலும் அவர்கள் வரவேற்றார்கள். அதை மறக்க முடியாது. இன்று இவ்வளவு நிர்வாகிகளும் எங்களுடன் இருந்து ஆர்வத்துடன் எங்களை வரவேற்றதற்கு அவர்களுக்கு எங்கள் பள்ளி சார்பிலும் ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் வருங்காலங்களில் எங்கள் பள்ளியினுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பங்கும் பங்களிப்பும் உழைப்பும் இருக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கும் எங்களை வரவேற்றமைக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நசலாம்.
படைப்பினங்களை எல்லாம் படைத்த அந்த படைத்தவனை புகழ்ந்தவனாக இன்றைய சிறப்பான நிகழ்விலே திருவிதாங்கூரின் அடையாளமாக பார்க்கப்படுகின்ற இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாக பெருமக்களின் தொலைநோக்கு பார்வையோடு சமுதாய நலன் கருதி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்ததை. அதன் ஒரு பகுதியாக இன்றைய சிறப்பு நாளான இந்தியாவின் சுதந்திரத்தை அடைந்துவிட்டோம், 77 ஆண்டுகளை கடந்து 78வது ஆண்டின் அடியெடுத்து வைக்கின்ற இந்த நன்னாளில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து நன்மக்களுக்கும் இந்த திருவிதாங்கூர் ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகள் சார்பில் என்னுடைய சார்பிலும் வருக 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 என வரவேற்றுக் கொள்வதோடு இந்த சுதந்திர தின நாளில் போதையை மையப்படுத்தி போதையினால் ஏற்படுகின்ற விளைவுகளை மாணவ செல்வங்களும் இந்த சமூகமும் உணர வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வினை பங்கெடுக்க வந்திருக்கும் எங்கள் மாணவ கண்மணிகள், மாணவியர்கள், ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே, இந்த நல்ல நேரத்திலே திருவிதாங்கூர் முஸ்லிம் ஜமாஅத்தினுடைய சார்பில் இந்த வரவேற்புரையை அளிப்பதோடு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அகமகிழ்வுடன் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பித்து என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் தலைவர் அன்வர் ஹுசைன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அணிகிறேன். சைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடியவனாக இளைஞர்களுக்கு மத்தியில் கஞ்சா மற்றும் போதைகளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லாம் வளர்கின்ற இந்த உள்ளத்திலே போதைக்கு எதிராக ஒரு விதையை விதைத்து நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்கி தருவதற்காக பாடுபடுகின்ற இஸ்லாமிக் மாதிரி பள்ளியினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இந்த கூட்டத்திலே வந்து பங்கெடுத்த சிறார்கள், சிறுமிகள், ஐஎம்எஸ்னுடைய நிர்வாக பெருமக்கள், என்னோடு பயணிக்கின்ற 21 பெட்டிகளை கொண்ட மிகப்பெரிய ரயிலாய், நீண்ட தூர பயணமாய், எங்களின் இன்ஜினாய் ஒத்துழைப்போடு பயணிக்கின்றோம் இந்த ஜமாத். இதிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சியோடும் அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று பிரார்த்தனை செய்து புகழ்ந்தவனாக, என் அன்பு குழந்தைகளே, இன்று நாம் சுதந்திரத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுதந்திரத்திற்காக உயிர் கொடுத்ததிலே சிறார்கள் அதிகம். பகதூசா என்ற ஒரு போராளி 1857ஆம் ஆண்டு நடந்த நெஞ்சை பதற வைக்கும் ஒரு கொடூர செயல் அரங்கேறியது சுதந்திரத்திற்காக. பகதூசாவினுடைய மூத்த மகன், 2வது மகன், 3வது மகனை வெள்ளையன் சுட்டு கொண்டு நல்லடக்கம் செய்யாமல், ஒரு இறந்த உடல் என்று கூட பாராமல் முஸ்லிம் இளைஞர்கள், குழந்தைகளை துண்டு துண்டாக வெட்டி காகத்திற்கு கொடுத்தான், கழுதைக்கு கொடுத்தான். கழுகு தின்றது. கொத்தி கொத்தி உங்களை போன்ற சிறார்கள் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பே உயிர் தியாகம் செய்து பெற்றோம் இந்த சுதந்திரத்தை. இந்த சுதந்திர நன்னாளிலே நீங்கள் எல்லாம் அணி அணியாய் வகுத்து சுமார் 3 கிலோமீட்டர் நடந்திருப்பீர்கள் என எண்ணுகிறேன். ஒவ்வொரு நடையும்
உங்களுக்கு நன்மையை பெற்று தரும். கெட்டதை எதிர்த்து நன்மைக்காக பயணிக்கின்ற ஒவ்வொரு கால்களும் என் செல்வங்களே. போராட்டத்திலே 3 நாட்கள் உண்ணாமல் சிறையிலே வாடுகிறான். அவரிடத்திலே கேட்கிறது, என்ன வேண்டும்? உண்ண உணவு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது தட்டிலே 2 குழந்தைகளுடைய தலையை துண்டாக வெட்டி தாம்பூலத்திலே வைத்து அதற்கு மேல் துணி போட்டு மூடிக்கொண்டு கொடுத்தார்கள். பசியிலே விரித்தார் வீரன். பார்க்கும் பொழுது உங்களை போன்ற அவன் பித்தெடுத்த 2 குழந்தைகளுடைய தலை அவ்வளவு தியாகத்தால் உருவாக்கப்பட்டது. மிக பெரும் தியாகம். அந்த நாளில் நீங்கள் இது போன்ற பணிகள் இறங்கி நடந்து வந்தது திருவிதாங்கோடு முஸ்லிம் ஜமாத்திற்கு மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்கக்கூடிய இந்த ஐஎம்எஸ் நிர்வாகத்திற்கு உள்ளபூர்வமாக பாராட்டை செல்வதோடு நீங்கள் எல்லாம் மிகவும் சலிப்படைந்த நிலையில் இருக்கிறீர்கள். இறைவன் நாடினால் மீண்டும் நான் உங்களை அடுத்த கட்டமாக சந்திப்போம், இல்லை என்றால் மறுமையில் சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாறுகளை கோடிட்டு காட்டி சிறந்த ஒரு உரையை வழங்கினார் நமது தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து இந்த இஸ்லாமிய மாதிரி பள்ளியினுடைய அறங்காவலர், இந்த பள்ளியினுடைய கல்தூண், எங்களுக்கெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளிலே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி அந்த பள்ளியினுடைய பல்வேறு நிகழ்ச்சியிலே எங்களை பங்கு பெற வைத்து இந்த பள்ளிக்கூடத்தை திருவிதாங்கோட்டின் பெருமையாக நாமெல்லாம் பறைசாற்றும் விதமாக வழிநடத்துகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அன்பிற்கும் பாசத்துக்குரிய திருவிதாங்கோடு ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, கமிட்டி உறுப்பினர்களே, இங்கு குழுமியிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகையினரே, மாணவ கண்மணிகளே, எங்கள் ஐஎம்எஸ் நிர்வாகிகளே, அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நம் நாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழாவை நம் பள்ளி சார்பில் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது பள்ளியை பொறுத்தவரை நாட்டினுடைய விழாக்களான இந்திய சுதந்திர தினம், இந்திய குடியரசு தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், கல்வி விழிப்புணர்வு தினம் ஆகிய பொதுவான 5 விழாக்களை மட்டுமே நம் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று மத சம்பந்தமான எந்த விழாக்களுக்கும் நாம் அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் ஒரு பள்ளி என்பது, ஒரு கல்வி ஸ்தாபனம் என்பது அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைவருக்கும் கல்வி கற்று அவர்கள் நல்லவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மாதிரி என்றால் சில பேர்கள், சில கல்வியாளர்கள் கூட CODO கூட கேட்பார்கள், என்ன இஸ்லாமிய மாதிரி என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு நான் விளக்கம் சொன்ன பிறகு அவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாம் நமக்கு போதிப்பிக்கிறது என்னவென்றால் அமைதி, அன்பு, பண்பு, நற்பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் தான் இஸ்லாம் போதிக்கிறது. நபிகள் நாயகம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நல்லவற்றை செய்யுங்கள், தீயத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தான் இஸ்லாமிய மாதிரி. இது படிக்கக்கூடிய எந்த குழந்தையும் தீய வழியில் நடக்கக்கூடிய ஒரு 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 பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்பது சொன்னோம் என்று சொன்னபோது அவர்கள் மிக்க மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதேபோல் இந்த பள்ளி பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருந்தகையினரும் மிக பெரும்பான்மையோர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் மன மகிழ்வோடு இந்த பள்ளியில் அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப கட்டமாக இந்த பள்ளி 1999ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி 6/6/1993 அன்று திருவிதாங்கோட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது எங்களுக்கு இரு தூண்களாக இருந்தது இந்த இரு ஜமாத்துகளுடைய நிர்வாகிகள். அந்த SNOMT ஜமாத்தினுடைய SM ஹசன் சாஹிப் அவர்கள், திருவிதாங்கோடு ஜமாத்தினுடைய மாயின் சாஹிப் அவர்கள். மாயின் சாஹிப்பிடம் மட்டுமின்றி இந்த நேர் எதிர்விட்டுள்ள சாவல்லா சாஹிப் என்று சொல்வார்கள், அசீஸ் அவங்க சொல்வார்கள், அப்புறம் அட்வொகேட் இவர்களெல்லாம் மிகுந்த ஆதரவும் மிகுந்த ஒத்துழைப்பும் இந்த பள்ளிக்கு தந்தார்கள். இந்த பள்ளி பல ஊர்களை சேர்ந்த பல ஜமாத்தை சேர்ந்த மக்கள் பயின்ற போதிலும் இன்று நாம் இந்த பள்ளி
அனைத்து 54 முஸ்லீம் ஜமாத்துக்கு ஒரு பொதுவான பள்ளியாகத்தான் நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த நிகழ்வானாலும் ஜமாத் நிர்வாகிகள் ஜமாத்தினுடைய எந்த நிகழ்வுகளையும் நாங்கள் மனமுவர்ந்து அந்த நமது பள்ளியில் வைத்து நடத்துவதற்கு நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்று தொட்டு ஆரம்பித்த அந்த பாரம்பரியம் இன்று இருக்கக்கூடிய இந்த ஜமாத் நிர்வாகிகள் வரை எங்களுக்கு பேராதரவு தந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்வு தருகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், சென்ற நமது பள்ளி ஆண்டு விழாவில் நமது ஜமாத் தலைவர் அன்வர் ஹுசேன் அவர்களும் ஈசப் டாக்டர் கேரளர் ஈசப் டாக்டர் அவர்களும் வந்து வாழ்த்துறை வழங்கினார்கள். மிகவும் நமக்கு ஆதரவளித்து நம்மை ஊக்குவித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்குரிய அந்த வழிகளை நாம் எதுவுமே மறக்க முடியாத அளவுக்கு அந்த பரம்பரை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புவது என்னவென்றால், திருவிதாங்கூர் என்ற ஊரை மையப்படுத்தி தான் இந்த பள்ளியினுடைய பெயர் இந்த தமிழகமெங்கும் பறந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 32 பள்ளிகளை, இது போன்ற மாதிரி பள்ளிகளை வெவ்வேறு பெயர்கள் இருந்தாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆரம்பித்தோம். நாம் ஆரம்பித்தது என்னென்னா, பள்ளிவாசலுக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்ற ஒரு அளவு. நாங்கள் இங்கு ஆரம்பிக்க காரணம் என்னவென்றால், ஏற்கனவே கோட்டார் அந்த ஒரு சென்ட்ரல் ஒரு பள்ளிக்கூடம் இருந்து, குளச்சல் ஒரு பள்ளிக்கூடம், தேங்காய்பட்டம் பள்ளிக்கூடம் இருந்து, 4வதாக நமது இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தோம். இல்லாத இடங்கள், அதன் பிறகு திட்டோலை, தக்கலை, இது போன்ற ஊர்களில் இல்லாத இடங்களில் பள்ளிகளை ஆரம்பித்தோமே அன்றி இருக்கின்ற இடங்களில் போய் போட்டியாக எந்த பள்ளியையும் ஆரம்பிக்கவில்லை. ஐஎஸ்சிடி நடந்து கொண்டிருந்தால் அங்கு கோட்டாத்தில் ஜமாத்தார் எங்களை வற்புறுத்தினார்கள், இங்கும் ஒரு இஸ்லாமிய மாதிரி பள்ளி ஆரம்பிங்கள் என்று. அதுபோன்ற செயலை நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று சொன்னோம். ஒரு பள்ளி, ஒரு இஸ்லாமிய பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு போட்டியாக இன்னொரு பள்ளி அந்த ஊரில் ஆரம்பிக்கிறது எந்த இடத்திலும் நாங்கள் செய்யாத ஒன்று. இல்லாத இடங்களில் ஆரம்பிக்க ஊக்குவித்தோம். தொண்டி, திருச்சி, ஏர்போர்ட், அப்புறம் அடையாறு, பள்ளிவாசல், இப்படி ஒரு ஆண்டு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு பெருங்கிருபையால் இன்று 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்றால் அது இந்த திருவிதாங்கூர் இஸ்லாமிய மாதிரி பள்ளி தான் அதனுடைய ஒரு முன்மாதிரி மாடலாக இருந்தது என்பது மறக்க முடியாது. அது என்றென்றுமே திருவிதாங்கூர் ஜமாத்திற்கு 2 ஊர் ஜமாத்துகளுக்கு பெருமை சேர்ப்பதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நிறைய பேர், என்னுடைய பேராசிரியர் மாண்புமிகு அப்துல் ஹாதி, அவர் ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, நீதியரசர், அவரும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்து சென்னை ஐஐடியுடைய பிரின்சிபலாக இருந்த ஜனாப் மீரான் சாஹிப் அவர்களும் நமது பள்ளிக்கு வந்து 2 நாள் நாகர்கோவில் ரூம் போட்டு இங்கே வந்து இதோட நடைமுறைகளை தான் பார்த்தார்கள். ஏன்னா அதுவரை இருந்த பள்ளிகள் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கும். நமக்கு மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரிவினை ஒன்றும் கிடையாது. இஸ்லாமிய கல்வி என்பது நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், அதோடு உலக கல்வி எல்லாத்தையும் சேர்ந்து அமைந்த ஒரு கல்வி முறை தான் இந்த மாதிரி கல்வி முறை. இந்த மாதிரி பள்ளிகள் இல்லாததுனால அவர்களுக்கு எவ்வாறு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை வந்து கண்டறிந்து அவர்கள் இருந்த அடையாறு ஜமாத்தில் நான் சென்றிருந்தேன். அங்கே ஜும்மாவில் பேசி அங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தது. திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு பெரிய பள்ளி, ஆதம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளி இருக்கிறது. நம்ம விட இப்போ 4000-5000 பேர் படிக்காங்க. தொண்டி என்ற ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய மாதிரி பள்ளி அந்த இதே பேரில் இருக்கிறது. அங்கேயும் கிட்டத்தட்ட 3000-4000 பேர் படிக்கிறார்கள். அவர்களும் அனைவரும் நமது பள்ளிக்கு வந்து நம்ம ஏன் ப்ரொஃபஷனல் கூரியர் சேர்மேன் மீரான் சாஹிப் அவர்களும் கூட, அவரும் அவர் மனைவி நமது பள்ளிக்கு வந்து இருந்து பள்ளியினுடைய நடைமுறைகளை அனைத்தையும் கவனித்து அவர்கள் சென்னையில் பெரிய பள்ளி, பப்ளிக் ஸ்கூல் 2, ஒரு சென்ட்ரல் சிலபஸ் ஸ்கூலும் ஒரு மெட்ரிக் ஸ்கூலும் ஆரம்பிச்சிருக்கு. ஏனென்றால் இது போன்று பல பள்ளிகள், பல பெரியவர்கள் இங்கே திருவாங்கூர் என்று சொல்கிறார். ஒரு ஆயிஷா சித்திகா கல்லூரியினுடைய தாளாளர் அவர்கள் கூட நமது பள்ளிக்கு வந்திருக்கார்கள், வந்து நமது பள்ளியை பார்வையிட்டிருக்கிறார்கள். இத்தனை பெருமையும் சிறப்பும் இந்த திருவிதாங்கூர் இஸ்லாமிய மாதிரி பள்ளிக்கு இருக்கிறது என்றால் அது இறைவனுடைய ஒரு பெரிய பெரும் கருணை என்றே நான் சொல்வேன். இன்னமல் அமால் பின்னியா, எண்ணத்தின்படியே செயல்கள் அமைகள் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும். எந்த ஒரு காரியத்தையும் நம்மை மிகைப்படுத்தவோ நம்மளுடைய பெயர்களை பெருமைப்படுத்தவோ ஆரம்பித்தால் அதற்கு இறைவனுடைய அருள் நிச்சயமாக இருக்காது. எங்கள் எல்லாருடைய அத்தனை எண்ணமும் இந்த பகுதியில், சுற்றுப்புற பகுதியில் உள்ள மக்கள் நல்ல கல்வியை கற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, ஒரே பரந்த நியத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி ஆகையால் இறைவனுடைய
அருளும் அன்பும் இந்த பள்ளியின் மேல் இருந்து கொண்டிருப்பதால் தான் இந்த பள்ளி இன்றும் தன்னுடைய வளர்ச்சியில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பள்ளிக்கு வந்தவர்கள் தெரியும், இத்தனை நிர்வாகிகள் இருக்கிறோம். அங்கு இருக்கிற எந்த பள்ளி கட்டிடத்திலும் எங்கள் யாருடைய பெயரையும் நாங்கள் பொறிப்பதில் அக்கறை கொள்ளவே இல்லை. ஒரு இடத்தில் கூட இந்த நிர்வாகிகளுடைய பெயர்கள் இருக்கிறார். எங்களுக்கு உங்களுடைய துவாவும் இறைவனுடைய அருள்களும் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் தான் இன்று வரை இந்த பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளளவும் இந்த பள்ளி இயங்க வேண்டும். அதற்கு இந்த இரு ஜமாத்துகளும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலும் அது தொடர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சார்பிலும் தலைமை ஆசிரியை வாழ்த்துறை வழங்க நிர்வாகத்தின் சார்பில் கேட்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நமது பள்ளி மாணவ மாணவிகள் சமூக நல்லிணக்க போதை விழிப்புணர்வு பேரணி நடத்திய மாணவர்களை வாழ்த்துகிறேன். இதற்கு உறுதுணையாக இருக்கிற நிர்வாகிகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாணவர்களை ஊக்குவித்த திருவிதாங்கோடு முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களாக ஆசிரியர்களாக நிர்வாகிகளாக இந்த மாபெரும் பேரணியை நடத்த அந்த ஆண்டவர் உதவி செய்தார். முதலாக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த கடவுளுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நல்ல நேரத்திலே நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த நல்ல உள்ளங்களுக்கு. எங்கள் மாணவ கண்மணிகள் எல்லாம் நடந்து களைத்து மிகவும் அலுப்போடு இந்த ஊரிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவரோடு நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அன்போடு வரவேற்று அவர்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்து அவர்களை அன்போடு உபசரித்து அமர வைத்து இப்படியாக நீங்கள் வரவேற்றீர்களே. இந்த நல்ல நேரத்திலே என் சார்பாகவும் இந்த இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சார்பாகவும் இந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே உங்களுடைய வரவேற்பு இதோடு முடியாது. இப்படியாக பல பேரணிகளை நடத்துவதற்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தது என்பதை இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பேரணி ஏதோ நாம் நடத்தினோம் என்றல்ல, நாம் இந்த பிளக்ஸிலே வைத்திருக்கிறபடி சமூக நல்லிணக்க போதை ஒழிப்பு விழிப்பு பேரணி, சமூக நல்லிணக்கம். இந்த நல்ல நேரத்திலே நான் சொல்லுவேன், எங்கள் இஸ்லாமிய மாதிரி மேல்நிலைப் பள்ளியிலே சமூக நல்லிணக்கம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் வந்து பார்த்தால் தெரியும், இஸ்லாமிய ஆசிரியர்கள் மட்டுமல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், இந்துக்கள் இருக்கிறோம், இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். இருப்பார்கள், எல்லா பள்ளிகளிலும் ஒருவேளை இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். எங்கள் மேனேஜ்மெண்ட் உள்ளங்கள் எங்களை அன்போடு நடத்துகிறார்கள். 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிகிற ஆசிரியர்கள் இந்த பள்ளியிலே உண்டு என்பதை இந்த நல்ல நேரத்தில் மிக சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்? அவர்களுடைய அரவணைப்பு, அவர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய மனிதாபிமானம் எங்களை நடத்தி செல்கிறது. எத்தனையோ பள்ளிகளுக்கு கடந்து சென்றிருக்கலாம், ஆனால் இன்றும் இந்த பள்ளியிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்களுடைய மனிதாபிமானம், சமய நல்லிணக்கம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக இஸ்லாமிய மாதிரி பள்ளி வாழ்கிறது, வளர்கிறது என்றால் இது ஒரு அடிப்படையான காரணம். அப்படியே நாம் சமய நல்லிணக்கத்தோடு அப்படியே அமர்ந்து விடலாம் என்று சொல்லி நாங்கள் அமர நினைக்கவில்லை. இந்த சமய நல்லிணக்கம் ஊரிலே வர வேண்டும். ஊரிலே வந்தால்தான் நாட்டிலே வரும் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த சமய நல்லிணக்கத்தை வலியுறுத்தி எங்கள் பிஞ்சு கால்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினோம்.
நிச்சயமாக இதற்கு வெற்றி உண்டு. அன்பு சகோதரர் அவர்கள் அழகாக கூறினார்கள். பிள்ளைகளே, நீங்கள் நினைத்திருக்கலாம் நாம் நடந்ததெல்லாம் வீண், நாம் நடந்ததெல்லாம் மிகவும் நம் நேரத்தை நாம் செலவழித்து விட்டோம் என்று. இல்லை, அழகாக கூறினார்கள். நீங்கள் நடந்த ஒவ்வொரு பாதடிகளும் மறுமையிலே உங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நம்புங்கள். நிச்சயமாக கடவுள் நமக்கு இதற்கான பலனை இம்மையிலே நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பானவர்களே, இந்த 78வது சுதந்திர தினத்திலே சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த சுதந்திரம் சும்மா கிட்டுகிறது என்று நினைக்கிறீர்களா? எத்தனை நபர்களுடைய இரத்த வெள்ளம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. முதலாக சுதந்திர போராட்டம், சிப்பாய் கழகம் தமிழகத்தில் தான் ஆரம்பித்தது. தெரியுமா? 1805ஆம் ஆண்டு வேலூரிலே சிப்பாய் கழகம் ஆரம்பித்தார்கள். அங்கு இருந்த பிரிட்டிஷ்காரர்கள் அந்த இருந்த இந்திய சிப்பாய்களிடம் சீருடை மாற்றம் கொண்டு வந்தார்கள். அப்போது தலப்பாய்க்கு பதிலாக வட்ட நிற தொப்பியை அணிய வேண்டும், இந்துக்கள் நெற்றியிலே இந்து நிற அடையாளங்களை காண்பிக்க கூடாது, இஸ்லாமியர்கள் தாடி வைக்க கூடாது என்று சொல்லி வலியுறுத்தினார்கள். அந்த நேரத்திலே ஒரு சில நேரடியாக எதிர்த்தார்கள். அந்த 2 நபர்களையும் என்ன செய்தார்கள் தெரியுமா? 900 கசையடி கொடுத்தார்கள். 900 கசையடி. அத்தனை கசையடிகளையும் வாங்கி ரத்தம் சிந்தி அந்த சிப்பாய் கழகத்தை ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு ஒருவேளை அந்த நேரங்களில் பல இன்னுயிர்களை அவர்கள் சுட்டுக் கொண்டார்கள். ஆனால் அந்த கழகம் தான் பிறகு சுதந்திர போராட்டத்திற்கு மிகவும் ஊண்டுகோலாக இருந்தது. அந்த கழகத்தில் இருந்துதான் ஒன்றொன்றாக ஆங்கிலேயர்களை, பிரிட்டிஷ்காரர்களை நம் மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறெல்லாம் ரத்தம் சிந்தி இன்னுயிர் நீத்து வாங்கி தந்ததுதான் இந்த சுதந்திரம். அன்பானவர்களே, இந்த சுதந்திரம் இன்று நிறைய நேரத்திலே பறிவாகிக் கொண்டிருக்கிறது. ஏன் என்று ஒரு பெண்ணால் நடு வீதியிலே உலாவ முடியவில்லை, தனியாக அலைய முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் போதை. போதை போதை இல்லாமல் இருந்தால் அவர் ஒருவன் காட்டுமிரண்டாயா நடக்க மாட்டார். போதை, அந்த போதையை ஒழிக்க வேண்டும், நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற பேரெண்ணத்தோடு தான் இந்தியர்கள், இஸ்லாமிய மாதிரி செல்வங்கள் கால்நடையாக நடந்தோம். நிச்சயமாக இதிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும், சமுதாயத்திலே நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு ஆண்டவன் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எங்கள் இஸ்லாமிய மாதிரி படித்து ஜமாத் சார்பாக ஆக்கங்களை ஊக்கங்களை தாருங்கள். இந்த பள்ளி வாழட்டும், வளரட்டும். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாளைய தலைவர்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் என்று கூறி நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. போதை ஒழிப்பும் என்ற கருத்தியலை முன்வைத்து சிறப்பாக ஒரு உரையை தந்த பீலாமன் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இறுதியாக எங்கள் ஜமாத்தினுடைய முன்னாள் இமாம் மதிப்புக்குரிய அன்சார் அலிம்சா அவர்களை வாழ்த்துறையுடன் துஆவுடன் இந்த நிகழ்வு நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய வேளையிலே நானும் பல ஆண்டுகளாக ஆகஸ்ட் 15 இந்த பள்ளியிலும் பல மாவட்டங்களிலும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்நாள் முதலாக ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு சுதந்திர தினத்தில் கலந்து வரக்கூடிய வாய்ப்பை அல்ல ரஹ்மான் எனக்கு தந்தான். அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். இந்த நல்ல நேரத்திலே பல இடங்கள்ல கொடியேற்றி இனிப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? சாக்லேட் எவ்வளவு கிடைச்சது, எனக்கு 2-3 நாள் நமக்குள்ளே நாமோ அதை அதிகமா வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிகுலேஷன் பள்ளி சார்பாக இந்த 2024 78வது சுதந்திர தினத்திலே இப்படி ஒரு பேரணி நடத்தியது இந்த காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் அன்றைய தினம் ஊருக்கு ஒரு குடிகாரன் இருந்தான். ஊர்ல வந்தாலே அந்த ஊர்ல ஆதாரா ஒரே ஒரு ஆள் அந்த ஊர்ல குடிப்பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் பல குடிகாரர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை.
என் அன்பான இஸ்லாமிய மாதிரி மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, நீங்கள் எல்லாம் இந்த கொடியை தாக்கி வண்ணமாக போதையில் மோதி பாதையை மாற்றாது அப்படியெல்லாம் பல பலகைகளை வச்சு போயிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 400 பேருக்கு மேல நீங்க ஆண்களும் பெண்களும் இருக்கிறீர்கள். உங்களை போன்று பள்ளிகளில் படித்து பட்டம் பெற்ற இன்ஜினியரும் போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள். ஒரு புகையை கூட நான் நுகர மாட்டேன் என்கிற முடிவை இஸ்லாமிக் உடன்படிக்கையாக இந்த 2028 சுதந்திர தினத்தினுடைய ஒரு கொள்கையாக நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்பதாக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முக்கியமான நிகழ்வில் என்னையும் அமர வைத்து ஒரு சில நிமிடம் பேச செய்த என் ரொம்ப நெருக்கமாக நான் நீண்ட காலம் பணி செய்த இந்த பள்ளியை பார்க்கின்ற பொழுது எனக்கு பயான் என்றால் என்ன என்பதை நான் உணர்ந்தது முக்கியம் பள்ளியில் வைத்தான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்கமாக இருந்த இந்த ஜமாத்துக்கும் நம் அனைவர்களையும் போதையில் இருந்து மாற்றி போதையில் இருந்து தடுமாறி உயிர் பெறக்கூடிய அந்த நிலையில் நம்மை பாதுகாத்து நம் அனைவர்களையும் உயர்வான அந்த சுகத்தில் தோஃபிக்கு தந்தவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد مبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بارك لنا في مجلسنا هذا يا رب العالمين. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.
நாட்டு மக்கள் நலன் கருதி அனைத்து குடும்பங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய திருவிதாங்கூர் பகுதியில் உள்ள இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ செல்வங்களை வருக வருக எஸ்டிபிஐ கட்சி சார்பாக சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வரவேற்றுக் கொள்கிறோம். போதை விழிப்புணர்வு பேரணி நடத்துகின்ற நாளைய சந்ததிகள், நாளை இந்த தேசத்தின் தலைமுறைகள், நாளைய தலைவர்களே வருக வருக, உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி திருவை நகரம் வருக வருக. போதை இந்த நாட்டின் மது ஒழிப்பை நிறுத்திட, மதுவை நிறுத்திட போதை விழிப்புணர்வு பேரணி நடத்தி கொண்டிருக்கும் இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மாணவ சமுதாயமே, மாணவ மாணவிகளை, நாளைய தலைமுறையை, நாளைய தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சோசியல் டெமோக்ராட் பார்ட்டி ஆஃப் இந்தியா திருவை நகரம் இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் பள்ளி மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் உதுமான் சார் அவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நாஞ்சில் செய்யதிரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கிளாப் கிளாப் கிளாப். அடுத்தபடியாக இந்த பேரணியை சீரும் சிறப்போடு ஒருங்கிணைத்து நடத்தி வரும் இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொறுப்பாளர் அண்ணன் நாசர் அவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியினுடைய திருவை நகர தலைவர் ஜாஃபர் அலி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக இந்த பேரணியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிக் பள்ளி மேல்நிலைப் பள்ளியின் பொறுப்பாளர் சகோதரர் நாசர் அவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் திருவிதாங்கூர் பேராட்சி 5வது வார்டு கவுன்சிலர் சகோதரர் பி முகமது அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வந்த இறைவன் திருநாளால் இன்று நமது பள்ளி சார்பில் ஐஎம்எஸ் பள்ளி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஊர்வலத்தை அங்கீகரித்து, இந்த ஊர்வலத்திற்கு பாராட்டு தெரிவித்து நமது இளைய சமுதாயத்தை உற்சாகப்படுத்திய திருவை எஸ்டிபிஐ கட்சியினுடைய திருவை நகர நிர்வாகிகளையும் எங்களுக்கு சிறப்பு செய்த அனைவரையும் நன்றியோடு நாங்கள் நன்றி கூறியவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.